Hi friends, welcome to skinnovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி சிமிலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ராகி சிமிலினா வேற ஒண்ணும் இல்ல, கேழ்வரகு மாவை பயன்படுத்தி செய்யப்படுற ஒரு லட்டு தான். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சத்துமிக்க உணவு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே பாரம்பரியமான உணவு. இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை மாவு பதத்தை விட கொஞ்சம் தளர்வாக நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா எந்த அளவுக்கு மாவு தளர்வாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிப்பியில் எள்ளு சேர்க்காம கூட செய்யலாம். அடுத்து இதோட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் இல்லாமல் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து இதோட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு தடவை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஓட்டியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் அதிகமாக இருந்தால் அந்தளவு நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் ஓரளவுக்கு சூடாக ஆரம்பித்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். மொத்த மாவுமே ஒரு தடவையே நான் போட்டுக்கிறேன். இப்போ கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு மாவை இந்த மாதிரி தட்டிக்கலாம். தோசைக்கல் சூடாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இது ரவுண்ட் ஷேப்க்கு தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை, அதனால் எந்த ஷேப்க்கு வேணாலும் நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா தட்டிட்ட பிறகு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டியாச்சு. இதோட ஓரங்களில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், எண்ணெயும் நெய்யும் விடாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஒட்டாமல் வரத்துக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இது 3 நிமிஷம் அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு இந்த சைடுமே 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும், இல்லாட்டி ரஃப்பாக ஆகிடும். நமக்கு சாஃப்டாக வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துட்ட பிறகு தோசை கரண்டியாலே இதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வெந்து வரும். இப்போ இந்த அடையை சின்ன சின்ன பீசஸாக கரண்டியாலே கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம ஒரு பிளேட்க்கு இதை மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது இப்போது நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு இன்னுமே கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பிரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது ஈவனாக அரைப்படும். பிச்சு வச்ச மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள ராகி பீசஸையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அதாவது ஒற்றை தன்மை வரும். ஸோ நம்ம ஈஸியாக லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக நம்ம கைகளால் உருட்டி விட்டோன்னா அழகாக லட்டு ஷேப்க்கு கிடச்சிடும் நமக்கு.
இதே மாதிரி எல்லா மாவுமே லட்டுவாக மாற்றி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு மாவு, வேர்க்கடலை, வெல்லம், எள்ளு சேர்த்துருக்கோம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், நம்மளோட ராகி சிமிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தினமுமே ஒரு ராகி உருண்டைகளை சாப்பிட்டு வரும்போது கால்சியம் மாத்திரையோ இரும்பு சத்து மாத்திரையோ எந்த ஒரு மாத்திரையுமே நம்ம போட வேண்டிய அவசியமே இருக்காது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை நம்ம சாப்பிடும்போது மூட்டு வலியோ இடுப்பு வலியோ வீக்னஸோ எதுவுமே இருக்காது. அதனால் இந்த ஆரோக்கியமான ரெசிப்பியை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.